ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனஸ் கிச்சனில் மேகி தான் வந்து செய்ய போகிறோம். பசிக்குது ஆனால் நேரம் இல்லையா அப்படின்னா இந்த சூப்பரான மேகி மசாலா ரெசிபி உங்களுக்காக சில நிமிஷத்துலேயே அசத்தலான சுவையோட தயார் செய்யலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாமா? பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மசாலாவோடு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌனில் வந்து வரணும். இது கூட ஒரே ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சால்ட்டு மட்டும்தான் சேர்க்கணும் இதுக்கு, அப்போ தான் கரெக்டாக வரும். வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா வந்து வதங்கி வரட்டும். இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதே ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி மசாலாவோட ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஓரளவு நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இதை ஒரு ஓரமாக வந்து தள்ளி விடுங்க. நான் இன்றைக்கி 2 பேக்கெட் வந்து மேகிக்கு 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க, லோவில் வந்து வைக்காதீங்க. இதை லைட்டாக வந்து கலந்து விடுங்க முட்டையை மட்டும். இந்த மாதிரி செய்யும்போது முட்டை வந்து பெருசாக வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அடிக்கடி வந்து இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெப்பர் பவுட்ரு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் முட்டையும் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுட்டு மொத்தமாக வந்து மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைலாம் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது கூட 2 பேக்கெட் மேகிக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மேகி எத்தனை பேக்கெட் வந்து வாங்கியிருக்கீங்களோ அத்தனை டம்ளர் அளவுக்கு நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது 1 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதுங்க. பாருங்கள், அங்கங்கே வந்து கொதி வருது. இப்போ நல்லா வந்து கொதி வந்திருக்கு. இது கூட நான் 2 பேக்கெட் மேகியை வந்து 2ஆக வந்து உடச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். மேகியை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் லைட்டாக வந்து அமுக்கி விடுங்க. கரண்டியை வச்சு லைட்டாக வந்து திருப்பி விடுங்க மேகியை. இப்போ இது கூட மேகி மசாலா இருக்குல்ல, அந்த மேகி மசாலா தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது நல்லா மேகிக்கு நல்லா வாசனை வருங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும். இதை லைட்டாக வந்து அப்படியே மேகியோட கலந்து விடுங்க. எதுவும் நீங்கள் உடச்சி விட வேண்டாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இதை வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே வந்து வேகட்டும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தட்டு வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேகி வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. குழையாமல் நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்குங்க. செம்மையாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு தனியாக பிளேட்டில் போட்டுடலாம். பாருங்கள் மேகி எப்படி வந்திருக்குன்ட்டு. செம்ம நூடுல்ஸுங்க இது. வெறும் 5 நிமிஷத்தில் சுவையான காரமான மேகி பயங்கரமாக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது லைக் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.